அனைவருக்கும் வணக்கம். உங்களை சென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம இந்த வேலை என்ன பார்க்க போறோம்னா, டெய்லி மார்க்கெட் அனலைஸ் தான். வாங்க டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிசி, எத்திரியம் எப்பயும் போல அனலைஸ் பண்ணிடுவோம். அண்ட் தென் பார்த்தா மற்ற எந்த கிரிப்டோவில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டே பை எல்லா கிரிப்டோவும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, அண்ட் தென் நம்ம அலர்ட் சிஸ்டம் போட்டு வச்சிடலாம். எப்போ நமக்கு தேவை அப்போ மட்டும் பண்ணிப்போம். அதை விட்டுட்டு தேவையில்லாத டைமில் தேவையில்லாத ட்ரேட் பண்ணி லாஸ் ஆக வேண்டாம். ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஎஸ்டி வேணும்னா மினிமம் 300 டு எவ்வளோ வேணால் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் தான். பட் 1000 மேலே தான் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி தரோம். அண்ட் தென் கிரிப்டோ சிக்னல், கிரிப்டோ இது எந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனாலும் நமக்கு வாட்ஸ்அப். ஓகே, காண்டாக்டில் நம்பரை பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, வாங்க ஃபஸ்ட்டு பிடிசி அனலைஸ் போயிடலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு தெளிவான ஒரு பேட்டர்ன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அதை முதல்ல சொல்லிடுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் நேற்று இல்லாமல் முந்தா நேற்று நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து ஒரு டெட் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி டவுன் ஃபாலோ தான் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செல்லிங் பாருங்கள், பையிங் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருந்தேன். நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேட்டர்ன் மூவ்மெண்ட்டு நமக்கு கிடைக்கும்னு நினச்சே பார்க்கல. ஆல்மோஸ்ட்டு நம்ம செகண்ட் டார்கெட்ஸ்ல 9% வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணிடலாம். டவுன் ஃபாலோ ஆயிருந்தது. பட் இறங்கின அவ்வளோ சீக்கிரத்துல உடனே மேலே போயிட்டான். இப்போ தான் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். என்ன ப்ரோ, இப்போ மேலே போயிட்டான், இப்போ அப்படின்னா பையிங் நிறையா இருக்குமா, பை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட்டு சடன் டவுன் ஆனாலும் சரி, சடன் அப் ஆனாலும் சரி, எதுவுமே பண்ண முடியாது. பிரேக் அவுட் கிராஷ் ஆகுதா, எதுவும் பண்ணாதீங்க, கம்முன்னு ஓரமாக உட்காந்துருங்க. அதேமாரி பிரேக் டவுன் ஆகுதா, எதுவும் பண்ண வேணாம், அப்படியே ஓரமாக மார்க்கெட் நடக்கிற நிலவரத்தை பாருங்கள். ஏன்னா இந்த டைமில் பார்த்தா எந்த இண்டிகேட்டரும் எந்த இன்ஃபர்மேஷனும் யார் சொல்லதும் 100% பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா மார்க்கெட் எப்படி போகணும் யாருக்குமே தெரியாது. வேர்ல்டு சென்டிமெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் இவங்களோட இன்ஸ்டிடியூஷன்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் டைப் பற்றி டீட்டெயிலாக யாருக்கும் அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக். அதனால தான் நம்ம வந்து மோஸ்ட்லி அமைதியாக இருக்க சொல்லிடுறதுக்கு காரணமே. இப்போ நம்ம சைக்காலஜி வழி நம்ம பார்ப்போம். எப்படின்னா மார்க்கெட் நம்ம என்ன நினச்சோன்னா ஒரு டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஓகேவா? டவுன்ஃபால் ஆச்சுன்னா மார்க்கெட் அப்சைட் எடுத்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆஸ் யூஷுவல் டைம் எடுத்துச்சுன்னா டைம் எடுத்துன்னு மேலே போனான்னா கண்டிப்பாக அவன் மேலே போயிடுவான். பட் இவன் வந்த சீக்கிரம் தெரியல, வித்தின் 4 to 8 ஹவர்ஸில் மேலே போயிட்டான். இது ஒரு வி ஷேப்பு அப்வர்டு. இப்போ 2 விஷயம் நடக்க போகுதுல்ல. ஒன்று, இது திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட்காக கொஞ்சம் கீழே வரணும், இல்லையா பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகும். நீங்கள் மார்க்கெட்டு பை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மினிமம் 1,04,000 இந்த லெவலுக்கு மேலே நீங்கள் போனால் பை பண்ணலாம். நான் இது டேவில் இருக்குது. நான் 4 ஹவர்ஸில் எந்த லெவலுக்கு மேலே போகணுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பையிங்க்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே 4 ஹவர்ஸ் மினிமம் 4 ஹவர்ஸில் க்ளோசிங் கொடுத்தா தான் நம்ம எதாக இருந்தாலும் பார்க்கணும். அது வரைக்கும் பார்க்காம இருக்கிறது தான் பெட்ரு. ஏன்னா மார்க்கெட் அப்போ தான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குதுன்னாச்சு நமக்கு தெரியும். ஓகேவா? 4 ஹவர்ஸ் நம்மளால் கொடுத்தாச்சு. அது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஆனால் இதுவே மார்க்கெட்டிங்க பேட்டர்ன், செல்லிங் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்குது. இது வந்து ஒரு மோஸ்ட்லி 1 ஹவர்னால அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் நம்ம நார்மல் பார்க்குறது செட் ஆகாது. 3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. பட் இது வந்து இன்வெர்டட் நம்பர் மாதிரி இருக்குது. நம்ம செல்லிங்க்கு பார்க்கலாம். பட் நெக்ஸ்ட் இந்த இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் போட்டிட்டு இருக்குதுல்ல, இந்த பாரை பொறுத்து தான் தெரியும். என்னோட கணிப்பு என்னன்னா மினிமம் வந்து பார்த்தா ஒரு 98,000 இன்னும் 2,000 பாயிண்ட் கீழேன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது டவுன்ஃபால் ஆக. இன்கேஸ் இது மேலே கொடுத்துட்டா கண்டிப்பாக அவங்க மேலே தான் போகிறோம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாத்தையும் பை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் விடிசி மேலே போனால் அதுக்கடுத்து எந்த கிரிப்டோவில் போனாலும் 95 to 90% கண்டிப்பாக மேலே தான் போவோம். எல்லா கிரிப்டோவும் சம் ஆர் வேரியபிள் ஆகும். அதோட ஃபண்டமெண்டல் பொறுத்தும் அந்த மற்ற டெக்னிக்கல் இஷ்யூ பொறுத்தும். இதுதான் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட். ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் இப்போ செல்லிங்கு. அண்ட் தென் எத்தீரியம். நம்ம எத்தீரியம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செல்லிங் போடுறது பெட்ரு. எத்தீரியம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் பெட்டராலாம் இல்லை. என்னை பொறுத்தவரை இப்போ எவனை செல்லிங் வேணால் போடலாம். ஏன்னா ஒருத்தவங்க இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் ஆச்சா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஐயோ செல்லிங்கை மிஸ் பண்ணிட்டோன்னு நினைப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இங்கே மேலே வந்தால் செல்லிங் தான் வரும், எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி இன்னும் கீழே போட்டோன்ட்டு. இதுதான் மார்க்கெட் சென்டிமெண்ட். இதுவே இவ்வளோ பெரிய விகிதம்னா பையர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ செல்லர்ஸும் அதிகமாக வரும்போது இப்போ ஒரு ஈக்குவலாண்டான ஆகும்போது இங்கே சின்ன சின்ன பாராக வரும். இன்கேஸ் இதில் வந்து பார்த்தா
ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணால் செல்லர்ஸ் ரொம்ப அப்படியே குழிஞ்சிருவாங்க. அண்ட் தென் திரும்பி ஒரு 50 to 60% ஆச்சு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால தான் செல்லிங் போட சொல்கிறது. இந்த மார்க் இது வந்து டோஜி டைப் ஆகுது, ஸோ மேலே போயிடுவான் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி நினைத்தீங்கன்னா சூப்பருங்க, நீங்கள் லாஸ் தான் பண்ணணும். அது இல்லாமல் இது ஒரு கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் எத்திரியம் டவுன்ஃபால் ஆகும்னா. ஏசிஹெச் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நினச்ச மாதிரி தான். நம்ம டெலிகிராம்லேயே நம்ம கொடுத்துருந்தோம், அந்த யூடியூப் வீடியோலையும் சொல்லியிருந்தோம். 15% நினச்சோம், கடைசியில் 30% வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிருந்தது ஆல்மோஸ்ட். தட்ஸ் போதும். அதுவே நமக்கு 30% ஒரு 20% கேப்சர் பண்ணிங்கன்னா கூட பெட்டர் தான். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதுக்கு மேலே போகலை, அதான் அலர்ட் வச்சுக்கிறோம். அண்ட் தென் ஜாஸ்மி பார்த்தீங்கன்னா திருப்பதி தான் இங்கே ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுது. இந்த மாதிரி இடத்துல இங்கே தான் செல்லிங் பண்ணணும். ஏன்னா ட்ரெண்ட் லைன் கிட்ட எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகுதுலாம் பெஸ்ட் பார்த்துக்கலான்ட்டு. ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்லிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். காரணம் என்னன்னு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்குது, அண்ட் தென் சப்போர்ட் இருக்குது. அந்த லெவலில் பிரேக் டவுன் கொடுத்தாச்சு. ஒரு இது இவ்வளோ பெரிய இடத்துல பிரேக் டவுன் கொடுத்ததுன்னா இந்த இடத்துல பார்த்தா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. இதே மாதிரி பார்க்கலாம், நிறைய மாதிரி ட்ரேட் பண்ண பார்ப்பாங்க. அந்த இடத்துல செல்லிங் தான். இன்கேஸ் இது செல்லிங் பிரேக் டவுன் கொடுத்து பிரேக் அவுட் ஃபுல் ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்ம் பையிங். நம்ம ஃபுல்லாக கூட பை பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் டவுன் பெரிய லெவலில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுது. அதே லெவலில் திரும்பி ட்ரேட் ஆகிடுது. 1-2 விஷயம் தாங்க. இப்போ பிடிசி போயிட்டானா நீங்கள் எதையுமே பார்க்கலாம், அப்படியே செல்லிங் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி 90% பையிங் தான். மேலே ஒரு போயிருக்குது, மோஸ்ட்லி கீழே வர வாய்ப்பு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்ப்போம். ஃப்ளெக்ஸு பிப்பிங் அடுத்தது. இது வந்து இப்போ தான் கிரிப்டோ வந்து ஃபஸ்ட்டு லோவர் ஹை வந்துருக்குது. இது டபுள் பட்டன் ஆச்சுன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்க்க அப்படியே டபுள் பட்டன் மாதிரியே இருக்குதுல்ல. பார்க்கட்டும், 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி தெளிவாக தெரியுது டபுள் பேட்டர்ன். டேயில் பாருங்கள், இப்போ தான் எல்லாரும் தெரியும், ஓ இது பிரேக் அவுட் ஆகிருக்குது, நாம் இதை வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் வேணும். டைம் ஃப்ரேம் வந்து இன்டர்மிங்கிள் ஆகும், மறந்துடாதீங்க. இப்போ ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆகிதா, இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் ஆகிருக்குது, தெளிவாக தெரியுது. இப்போ என்ன பண்ணால், ஒன்று நீங்கள் செல்லிங் பண்ணணும்னா மினிமம் மார்க்கெட்டு இது கீழே வந்து க்ளோசிங் கொடுக்கணும் ஒரு பெரிய நல்ல வால்யூமில். இல்லைன்னா நீங்கள் செல்லிங் பண்ணுறது பையிங் தான் பண்ணிடணும். நமக்கு எல்லாமே க்ளோசிங் தான் ஆகணும் மோஸ்ட்லி, அப்புறம் பெஸ்ட்டாக. ஸோ ஃபர்கோட்டை வந்து நீங்கள் பையிங் பண்ணுறது பெட்டராக இருக்கும். வேறு ஏதாவது பையிங் ஆப்ஷனுக்கு தான் நம்ம செக் பண்ணணும். ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்குது. ஸோ அப்படின்னா அந்த இடத்துல ரியாக்ட் ஆகுமா அப்படின்னா, இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிடுது இந்த லாஸ்ட் 4 ஹவர்ஸ், அதை பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா ஓகே இது நல்ல ஒரு எப்படி சொல்கிறோன்னா மேலே இப்படி போயிட்டு வச்சுருந்தோம், மேலே போயிட்டு இப்படி. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம், அது கன்ஃபார்ம் மேலே போகும். அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த லெவலில் வைக்கலாம், இந்த லெவல் கிட்ட வச்சுக்கலாம். இதுதான் ட்ரேடிங். 100% கேப்சர் பண்ணுறது ட்ரேடிங் கிடையாதுங்க. 70% கேப்சர் பண்ணணும், அது பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணணும், லாஸ் ஆகாமல். எல்லோரும் ப்ராஃபிட் எடுப்பாங்க, ஆனால் லாஸே ஆகாமல் ப்ராஃபிட் எடுக்கணும், அதான் எப்பவுமே. எஸ்டிஎம்எக்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லியில் பர்ஃபெக்டான பிரேக் டவுன். இவனெல்லாம் செல்லிங் தான் பார்க்கணும், மார்க்கெட்டை பார்க்கணும். இது ஒரு டோஜி டைப் கேண்டில் இப்படி எடுத்தோடனே செல்லிங் தான் போகணும். ஒன்று இந்த பார் இது கீழே க்ளோஸ் பண்ணணும், செல்லிங் பேட்டர்ன் கிரியேட் ஆகணும். அப்படி இல்லைன்னா எம் பேட்டர்ன் வச்சு கிரியேட் ஆகணும் ஒரு ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமில். அதை தவிர்த்து நம்ம டேரெக்டாக போகிறது கொஞ்சம் ரிஸ்கி, இல்லை ரிஸ்கிஸும் சொல்லுவாங்க. ஓகேவா. எஸ்டிஎம்எக்ஸ் அண்ட் தென் கேலா பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட் இருக்குது. மேலே இது வந்து நம்மளோட சப்போர்ட். கேலாக்கு சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க கீழே. அப்படின்னா செல்லிங் ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தா பேட்டர்ன் கிரியேட் ஆகலை, எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் ட்ரேடே பண்ண வேணாம் எதுக்குமே. எப்பயுமே இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆச்சுன்னா நான் சொல்கிறதுக்கு காரணமே. லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தா கீழே இந்த சப்போர்ட்டு கிட்ட வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதில் பிரேக் டவுன் கொடுத்துச்சு, பிரேக் டவுன் கொடுத்து அந்த ட்ரேட் ஆகிட்டுருன்னா
இது எப்போ வேணாலும் கீழே வரலாம். ஓகேவா? இது மேலே போனால் ஒரே கிரைட்டீரியா தான். என்ன? இதுக்கு மேலே போகணும். க்ளோசிங் கொடுக்கும். அப்போ தான் ஃபுல் பேஜாக பண்ணலாம். இந்த நடுவில் இருக்கிற இந்த பாயிண்ட்டை கேப்சர் பண்ணணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. இது வச்சு ஒரு 10-15% இருக்குமா, 10-15 பாயிண்ட்டை கேப்சர் பண்ணிட்டு 20-30% லாஸாக கொடுப்பானுங்க. அதெல்லாம் ஒரு சரியான ட்ரேடிங் சொல்ல முடியாது. லிங்க்கை வந்து ஒரு 80% கூட சொல்லலாம் செல்லிங்க்கு. இப்போ லிங்க்கு மட்டும் ஒரு நல்ல பேட்டர்னில் கிரியேட் ஆகலாம். செல்லிங்க்கு வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம போடலாம். இதெல்லாம் நம்மளோட பர்சனல் குரூப்பில் கொடுத்துட்ருக்குறோம். சாண்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இல்லை. சரி அதில் அடுத்து பார்த்துக்கலாம். மேனா இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலான்னு சூஸ் பண்ணி வச்சுருக்கு. டிஒய்டிஎக்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல் லாஸ்ட்டு ஹெட்டிங் லோ பாயிண்ட்டை பிரேக் டவுன் கொடுத்துட்டு கீழே இறங்கிக்கிறான். ஸோ இது வந்து டிஒய்டிஎக்ஸ் வந்து நம்ம பேட்டர்ன் கிரியேட் பண்ணால் நம்ம செல்லிங் பண்ணலாம். ஏன்னா இந்த லெவல்லாம் பிரேக் டவுன் கொடுத்தது. பேட்டர்ன் கிரியேட் ஆகணும். சொன்ன மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆனால் மட்டும்தான் செல்லிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செல்லிங் பண்ணாச்சிங்கன்னா லாஸ் ஆவீங்க. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இதுக்குமே பொறுப்பு இல்லை தான். பட் ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வச்சு நீங்கள் தான் பார்க்கணும். ஓகே, RS3மே பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் டவுன் கொடுத்தாச்சு. டேல பார்ப்போம். நாட் மச். 4 hours. ஓகே, அவ்வளோதாங்க. நான் சொன்ன கிரிப்டோ 1 or 2 டைம்ஸ் கூட வீடியோவை பாருங்கள், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கு செல்லிங் பண்ணுங்கள், பை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணாம். அவசரப்பட்டு பண்ணால் லாஸ் தான் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி. இதுக்கு மட்டும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை வேறு ஏதாவது வந்து கிரிப்டோ தேவைன்னா கூட கமெண்ட் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், டெலிகிராமில் சொல்லுங்கள். இல்லை யூடியூப் லைவ் ஏதாவது பண்ணணுன்னா கூட மார்னிங் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற ரெக்வஸ்ட் படி தான். அண்ட் தென் பாய். மற்ற நம்மளோட சோஷியல் மீடியா ஜாயின் பண்ணிக்கோங்க.